Hi everyone. இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் நம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ செட் ஆஃப் வேல்யூஸ் யூஸ்ட் டு ரெப்ரசன்ட் குவான்டிட்டி. ஸோ ஒரு குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை நம்ம நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? என்கிட்ட 5 சாக்லேட்ஸ் இருக்குது, இல்லைனா 10 சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? ஸோ அந்த 10 அப்படிங்கிறது ஒரு டெசிமல் நம்பர். ஸோ அந்த டெசிமல் நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? உங்ககிட்ட எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குது, அதாவது அந்த சாக்லேட்ஸோட குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த 5 அப்படிங்கிறது ஒரு நம்பர் சிஸ்டம். ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ நம்பர் சிஸ்டம்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 4 நம்பர் சிஸ்டம்ஸ் தான். ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பர் சிஸ்டம், பைனரி நம்பர் சிஸ்டம், ஆக்டல் நம்பர் சிஸ்டம் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ இதில் டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது டெசிமல் நம்பர் சிஸ்டம். அடுத்தது பைனரி நம்பர் சிஸ்டம் நமக்கே தெரியும் இல்லையா? டேட்டா டிரான்ஸ்மிஷன் இப்போ நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா எல்லாமே பைனரியாக தான் டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா? 0s and 1s தான் டிரான்ஸ்மிட் ஆகும் இல்லையா? ஸோ அது பைனரி நம்பர் சிஸ்டம். அடுத்தது ஆக்டல் நம்பர் சிஸ்டம் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் ஆகிறது தான். ஸோ பேசிக் நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது 4: டெசிமல், பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆர் ரேடிக்ஸ் ஆஃப் அ நம்பர் சிஸ்டம். ஸோ பேஸ் ஆர் ரேடிக்ஸை ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இது என்னன்னா, இட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் தட் நம்பர் சிஸ்டம். ஸோ ஒரு நம்பர் சிஸ்டமில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பேஸ் ஆர் ரேடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு நம்பர் சிஸ்டமோட பேஸ் 5 அப்படின்னா அந்த நம்பர் சிஸ்டத்தில் 5 டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? So the number system with radix r has its digits in the range 0 to r minus 1. So ஒரு number systemல digits என்ன ரேஞ்சில் இருக்கும், அதாவது எதிலிருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது 0 to r minus 1 அப்படிங்கிறது. ஸோ இப்போ பேஸ் 5 அப்படின்னா அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 0 to 5 minus 1. ஸோ அப்போ என்ன வரும்? 0 to 4 அப்படின்னு வருமா? ஸோ பேஸ் 5 அப்படின்னா அதில் இருக்கிற டிஜிட்ஸ் என்னென்ன இருக்குன்னா 0, 1, 2, 3 and 4 இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 டிஜிட்ஸ் இருக்குது. அதோட ரேஞ்ச் என்னவா இருக்குன்னா 0 to 4 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ் ஆர் ரேடிக்ஸ் ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ பேஸ் ஆர் ரேடிக்ஸ் அப்படின்னா ஒரு நம்பர் சிஸ்டமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பேஸ் ஆர் ரேடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ரேஞ்சோட ஃபார்முலா 0 to r minus 1 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ டெசிமல் நம்பர் சிஸ்டமோடைய பேஸ், அதாவது ஆர் வேல்யூ 10. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு அந்த ரேஞ்ச் டெசிமல் நம்பர் சிஸ்டமோடைய டிஜிட்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? 0 to r minus 1. ஸோ இப்போது இந்த 10 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும்? 0 to 10 minus 1. ஸோ அப்போது 0 to 9. ஸோ இப்போ டெசிமல் நம்பர் சிஸ்டமில் என்னென்ன டிஜிட்ஸ் இருக்கும் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. ஸோ இதுதான் டெசிமல் நம்பர் சிஸ்டமில் இருக்கிற டிஜிட்ஸ். ஓகேவா? ஸோ இதோட பேஸ் 10. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பைனரி நம்பர் சிஸ்டம். ஸோ பைனரி நம்பர் சிஸ்டமோடைய பேஸ் வேல்யூ 2. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0 to 2 minus 1 which is equal to என்ன வரும்? 0 and 1. ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் பைனரி நம்பர்ஸ். ஸோ இதில் நம்ம டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இந்த 0 and 1 பிட்ஸ் இல்லைன்னா பைனரி டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது பைனரி நம்பர் சிஸ்டம். ஸோ அடுத்தது ஆக்டல் நம்பர் சிஸ்டம். ஸோ ஆக்டல் நம்பர் சிஸ்டமோடைய பேஸ் வேல்யூ 8. ஸோ நமக்கு தெரியும் ஆக்டல்னாவே 8 இல்லையா? ஸோ இதோட பேஸ் 8. அப்போ இதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும்? 0 to 8 minus 1.
ஸோ 0 to 7. ஸோ ஆக்டல் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6 and 7. ஓகேவா? ஸோ அடுத்தது ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ இதோடைய பேஸ் வேல்யூ வந்து 16. ஸோ இதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும்? 0 to 16 minus 1 which implies 0 to 15. ஓகேவா? ஸோ ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டமில் 0லேருந்து 15 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அடுத்தது 10 வந்து A அப்படின்னு டினோட் பண்ணுவோம். 11னா B, 12னா C, 13னா D, 14னா E and 15னா F. ஓகேவா? ஸோ A அப்படிங்கிறது 10, B அப்படிங்கிறது 11, Cனா 12, Dனா 13, Eனா 14 and Fனா 15. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும், ப்ளஸ் ஏலேருந்து F வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டமுடைய பைனரி ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஆக்டல் நம்பர்ஸ் என்னென்ன? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இது வந்து ஆக்டல் நம்பர்ஸா? ஸோ இதை வந்து நம்ம 3 டிஜிட்டில் பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 3 டிஜிட் பைனரி. ஸோ 0 அப்படின்னா 0, 0, 0. இது வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 8421 அப்படிங்கிற கோடில் வரும். ஸோ இது 3 டிஜிட் அப்படிங்கிறதுனால 421 அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 1 அப்படின்னா இந்த 1 இருக்கிற இடத்துல மட்டும் 1 வரும், மற்ற இடத்துல 0 வரும். ஸோ இப்போ 1 இங்கே 0, 0, 1 வரும். இது வந்து 1ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன். ஸோ அடுத்தது 2ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் 421. 2 வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே மட்டும் 1 வரும், இங்கேயும் 0 வரும். ஸோ 0, 1, 0. இது வந்து 2ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன். ஸோ அடுத்து 3 பார்த்தீங்கன்னா 2 + 1 3யா? ஸோ அப்போது இங்கேயும் 1 வரும், இங்கே மட்டும் 0 வந்துடும். ஸோ 0, 1, 1. ஸோ அடுத்தது 4 அப்படின்னா இது 4. ஸோ இங்கே 1, இங்கே 0, 0. ஸோ 5 அப்படின்னா 4 + 1 5ஆ? ஸோ இங்கேயும் மட்டும் 1 வரும், இங்கே 0 வரும். 6 அப்படின்னா 4 + 2 6. ஸோ 1, 1, 0. 7 அப்படின்னா எல்லாமே 1 வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்டல் நம்பர்ஸோட 3 டிஜிட் பைனரி ரெப்ரசன்டேஷன். அடுத்தது ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸோட ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். இது வந்து 4 டிஜிட்டில் இருக்கும். அப்போ என்ன எடுத்துப்போம்? நம்ம 8421 அப்படின்னு எடுத்துப்போம். இது வந்து பைனரி இங்கே பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ்? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அடுத்தது 10 அப்படின்னா A, B, C, D, E and F. ஓகேவா? ஸோ இப்போ 0 அப்படின்னா எல்லாமே 0, 0, 0, 0 வரும். 1 அப்படின்னா இங்கே மட்டும் 1ஆ? ஸோ 0, 0, 0, 1. அடுத்தது 2 அப்படின்னா 0, 0, 1, 0. 3 அப்படின்னா 0, 0, 1, 1. 4னா 0, 1, 0, 0. 5னா 0, 1, 0, 1. 6னா 0, 1, 1, 0. 7 அப்படின்னா 0, 1, 1, 1. 8 அப்படின்னா 1, 0, 0, 0. 9னா 1, 0, 0, 1. 10னா 1, 0, 1, 0. 11னா 1, 0, 1, 1. 12 அப்படின்னா 1, 1, 0, 0. 13 அப்படின்னா 1, 1, 0, 1. 14னா 1, 1, 1, 0. 15 அப்படின்னா 1, 1, 1, 1. ஓகேவா? ஸோ இது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பரோடைய பைனரி ரெப்ரசன்டேஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்வர்ஷன்ஸ் நம்ம பார்க்குறப்போ இதில் வந்து நம்ம ஒரு நம்பர் சிஸ்டமை இன்னொரு நம்பர் சிஸ்டமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த கன்வர்ஷன்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை பற்றி தெளிவாக வந்து நம்ம பைனரி கோட்ஸ் வந்து படிப்போம், லேட்டர் வீடியோஸில் படிப்போம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த கோட்ஸ் பற்றி உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த 8421 அப்படிங்கிற கோடு வச்சு ஞாபகம் வச்சுக்கிறோம்.
ஸோ இப்போ நான் வந்து ஒரு கொஷின் கேட்குறேன். டெசிமல் நம்பர் சிஸ்டமுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு என்ன சொல்வீங்க? ஸோ டெசிமல் சிஸ்டம் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. ஸோ இதோட மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா என்னென்னா 9. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பைனரி நம்பர் சிஸ்டமோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. ஆக்டல் நம்பர் சிஸ்டமோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 7. அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டமுடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து F or 15. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்பர் சிஸ்டமுடைய ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் தான். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு நம்பர் சிஸ்டமை வந்து இன்னொரு நம்பர் சிஸ்டமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம்.